வாழைத்தார் அறுவடை பண்ண போகிறோம். அதை கீழே விழுக விடாமல் எப்படி அறுவடை பண்ணுறோன்னு பார்ப்போம். இதை அறுவடை பண்ணி நம்ம எப்பயும் பற்றி வச்சு பழுக்க வைப்போம். இப்போ சும்மா அப்படியே வெட்டி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு சீப்பாக பழுக்கும். அது அப்போதைக்கு அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தான் இப்போ பண்ணுறோம். இதுக்கு எதுவுமே பொறுத்து வைக்கிறது இல்லை. இந்த பழுக்கிறத பிடிங்கி சாப்பிட்டுக்கலாம். பற்றி பொறுத்து வச்சோம்னா ஒரு 3 நாள்லேயே பழுத்துரும். ஆனால் ஃபுல்லாகவே பழுத்துரும். எல்லாமே ஒரே டயத்தில் பழுத்துரும். இதுவரை நம்ம நாட்டு வாழைத்தார் தான் அறுவடை பண்ணோம். இப்போ அதை புறாத்தை அழிச்சிட்டு வேறு செவ்வாழை வைக்க போகிறோம். அதனால தான் எல்லாத்தையும் இப்போ வெட்டி எடுத்துக்கிருக்கேன். எடுத்துட்டு செவ்வாழை கட்டை 2 கட்டை வச்சாலே போதும். எல்லாமே நிறையா வளர்ந்து